அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்ட பின்னணி தகவல்கள் வெளியாகியுள்ளன. காவல்துறை வட்டாரங்கள் அளித்த தகவலின்படி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த ஞானசேகரன் அந்த நேரத்தில் செல்போனை பிளைட் மோடில் வைத்திருந்துள்ளார். மாணவி புகார் அளித்த பிறகு ஏற்கனவே இதே போன்ற வழக்கில் கைதாகியிருந்த ஞானசேகரனை காவல்துறையினர் சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரித்துள்ளனர். அப்போது அவரது செல்போனிலிருந்து தரவுகள் அழிக்கப்பட்டிருந்ததால் அதனை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அவரிடம் எழுதி வாங்கிக் கொண்டு அனுப்பியுள்ளனர். பின்னர் பல்கலைக்கழகத்தில் இருந்த அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்த அவர்கள் டவர் டம்ப் முறையில் சோதனை செய்துள்ளனர். அப்போது ஞானசேகரன் பல்கலைக்கழகத்திற்குள் வந்து சென்றது தெரியவந்திருக்கிறது. பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன் தரவுகளை மீட்டெடுத்த போது அதில் பாதிக்கப்பட்ட மாணவியின் வீடியோ இருந்திருக்கிறது. இதனையடுத்து ஞானசேகரனின் வீட்டை சோதனையிட்ட போது குற்றத்தில் ஈடுபட்ட போது ஞானசேகரன் அணிந்திருந்த கருப்பு சட்டை உள்ளிட்டவை இருந்திருக்கிறது. இதன் மூலம் அவர்தான் குற்றவாளி என உறுதி செய்த காவல்துறையினர் அவரை கைது செய்துள்ளனர்.